வாங்கங்க தீபாவளி பலகாரத்தில் 11ஆவதா மிளகு காராச்சேவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1.5 கப் அளவு கடல மாவு எடுத்துருக்குறேங்க. 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின மாவு தாங்க. 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கணுங்க, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மாவில் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா அடுப்பில் சூடாக இருக்க எண்ணெயில் ஒரு 1.5 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குங்க, பார்த்து செஞ்சுக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். கடல மாவு அதிகமாக இருக்கிறதுனால கையில் பிசு பிசுன்னு வருங்க. அதனால் 1 ஸ்பூன் அளவு தனியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் வர அளவுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். நான் இன்றைக்கி 3 கண் உள்ள அச்சில் தாங்க சுட போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் முறுக்கு மாதிரியே புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட உடச்சிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மிளகு காராச்சேவு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம 1.5 கப் அளவு கடல மாவு போட்டோம். எவ்வளோ காராச்சேவு கிடச்சிருக்குன்னு நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.